المتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك الحميد المجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك الحميد المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்வியலை வழி தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த நபி தோழர்கள் நபி தோழியர்கள் கண்ணியமிகு இமாம்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் மீதும் என்றும் என் நிலையிலும் ஏற்படுவதற்கு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தவனாக அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹ்வுடைய கருணையின் காரணத்தினால் இன்றைய தினம் அவனுக்கு முழுமையான முறையில் கட்டுப்பட்ட முஸ்லிமாக அவனை தொழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு அவனுடைய இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த அழகிய சந்தர்ப்பத்திலே நம்முடைய வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ்விற்கு மட்டும் உரித்தாக்கி அவனை பயந்து வாழுகின்ற சமூகமாக நம்மை நாம் மாற்றிக் கொள்வதற்கு நமக்கு மத்தியிலே அறிவுரை கூறியவனாக எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவனுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கக்கூடிய மார்க்க நெறிகளை பின்பற்றக்கூடிய ஒரு அழகிய வாய்ப்பினை இறைவன் இந்த உலகில் நம்மை தேர்ந்தெடுத்து வழங்கியிருக்கின்றார். இறைவன் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அருள் கொடைகளில் நிஅமத்துகளில் மிகவும் மகத்தான ஒரு நிஅமத், மிகவும் பெரிய ஒரு அந்தஸ்தை பெற்று தரக்கூடிய ஒரு அருள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அவனுடைய மார்க்கத்தில் பயணிக்கக்கூடிய இந்த பயணம் என்பது. இந்த உலகில் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான செல்வ மோகங்களை விட, இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான பதவிகளை விட, அந்தஸ்துகளை விட அல்லாஹ்விடத்திலே மகத்தானதாக இருக்கக்கூடியது நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த நேர்வழி. இறைவன் புறத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேர்வழியை, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் இறுதி காலம் வரை பின்பற்ற வேண்டும் என்று இறைவன் திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி,
ஈமான் கொண்ட மக்களே, நம்பிக்கை கொண்ட மக்களே, அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறைப்படி பயந்து கொள்ளுங்கள். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் மரணிக்கக்கூடிய அந்த நேரத்தில் முஸ்லிமாக அன்றி வேறு ஒரு நிலையில் மரணித்து விடாதீர்கள் என்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு சுட்டி காமிக்கின்றார். இஸ்லாம் அல்லாத நிலையிலே, இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றாத நிலையிலே, அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொள்ளாத நிலையிலே நாம் மரணித்தோம் என்று சொன்னால் அந்த மரணம் என்பது அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய ஒரு அழிவை பெற்றுத் தரக்கூடியது. நாம் எல்லா விதமான சுகபோகங்களையும் எல்லா விதமான சந்தோஷங்களையும் துளைக்கக்கூடிய, இழக்கக்கூடிய, நரகம் என்ற அந்த வாழ்விற்கு நம்மை தயார்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் நம்முடைய வாழ்வை வாழ்ந்திருக்கிறோம் என்பதனுடைய அடையாளம் தான் அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் நாம் புறக்கணித்து அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை ஏற்றுக்கொள்ளாமல் நடைமுறைப்படுத்தாமல் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளக்கூடிய அந்த நிலை என்பது. அன்பிற்குரியவர்களே, இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த நேமத், இந்த நேர்வழி, இந்த உலகில் வாழ்ந்த பெரும்பெரும் தலைவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம், இந்த உலகில் வாழ்ந்து ஆண்டு முடிந்திருக்கக்கூடிய பெரும்பெரும் அரசர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம், ஃபிரௌனுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், அபூலஹபுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், இன்னும் என்னென்ன தலைவர்கள் எல்லாம் தற்போது அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்றுக்கொள்ளாமல் பேரும் புகழோடும் அந்தஸ்தோடும் பொருளோடும் இருக்கக்கூடிய பெரும்பெரும் தலைவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறான். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றான். இந்த நேர்வழியை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேர்வழியை எந்த ஒரு விஷயத்திற்காகவும் எந்த ஒரு நிலைக்காகவும் நாம் தவறுந்து விட்டோம் என்று சொன்னால், அதில் தளர்வை ஏற்படுத்தி விட்டோம் என்றால் நிச்சயமாக அது நமக்கு மிக பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அதனாலதான் கடந்த காலகட்டத்திலே நமக்கு முன்னோர்களாக, நம்முடைய சலஃபுகளாக, இந்த மார்க்கத்தினுடைய முன்னோடிகளாக இருந்தவர்கள் பல நேரங்களில் பல்வேறுபட்ட விஷயங்களை, இந்த மார்க்கத்தை எப்படி நாம் பேணி பாதுகாப்பது என்ற பல்வேறுபட்ட தலைப்புகளில் பல புஸ்தகங்களை எழுதியிருக்கின்றார்கள். அந்த வரிசையை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், நவாக்கில் இஸ்லாம் என்ற ஒரு புஸ்தகத்தினை ஒரு புத்தகத்தினை முகமது இப்னு அப்துல் வஹாப் என்று அறியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இமாம் நமக்காக எழுதி கொடுத்திருக்கின்றார். இந்த புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் மிகவும் அற்பமான பக்கங்களை கொண்டதுதான், மிகவும் அற்பமான பக்கங்களை கொண்டதுதான். ஒரு நோட்டீஸ்ல அடக்கக்கூடிய அளவிற்கான தகவலை தான் அவர்கள் நினைச்சிருக்கிறாங்க. இந்த நவாக்கில் இஸ்லாம், இஸ்லாமை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த புத்தகத்தை தொகுத்திருக்கின்றார்கள். அதில் நமக்கு தெளிவான முறையில சொல்லி காமிக்கின்றார்கள், நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த நேர்வழியை, நாம் பாதுகாப்பதற்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், நாம் எதையெல்லாம் எச்சரிக்கையோடு அதை கையாள வேண்டும் என்று சில விஷயங்கள் நமக்கு நினைச்சாங்க சுட்டி காமிக்கின்றார்கள். அதில் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, இஸ்லாமை முறிக்கக்கூடிய காரியங்கள்ல ஒரு 10 காரியங்கள் நமக்கு நினைச்சாங்க அவங்க பட்டியல் போட்டு காமிக்கிறாங்க. அதுல முதல் காரியம் என்ன? ஷிர்கும் பில்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய ஒரு காரியம். எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு சூழலிலும் நாம் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடக்கூடாது. இணை வைப்பு என்று சொன்னால் அந்த இணை வைப்பை நமக்கு நினைச்சாங்க பல்வேறுபட்ட வகைகளாக பிரித்து காமித்து நாம் எதிலும் எந்த வகையிலும் நம்முடைய இணை வைப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது என்று சுட்டி காமிக்கின்றார்கள். ஏன்னா அல்லாஹ் திருமறை குர்ஆன் நமக்கு தெளிவாக சுட்டி காமிக்கின்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான், தனக்கு இணை வைப்பதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அது அல்லாத பாவங்கள் எதுவாக இருந்தாலும் அவன் நாடினால் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். மேலும் சொல்லி காமிக்கின்றான், ஒமை யுஷ்ரிகு பில்லாஹ், ஒமை யுஷ்ரிகு பில்லாஹ், அல்லாஹ்விற்கு யார் இணை வைத்து விட்டாரோ ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். வ மஅவாஹுன் நார், நரகத்தை அவருக்கு ஒதுங்குமிடமாக ஆக்கியிருக்கின்றான். வமா லில்-ஸாலிமீன அன்சார், அநியாயக்காரர்களுக்கு, அநீதம் செய்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்று சுட்டி காமிக்கின்றான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் முதல் வசனத்திலே தெளிவுபடுத்தி காமிக்கின்றான்,
யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கின்றார்களோ, யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கின்றார்களோ அப்படி இணை வைக்கக்கூடிய அந்த பாவத்தை ரப்பல் ஆலமீன் மன்னிக்கவே மாட்டான், மன்னிக்கவே மாட்டான். இந்த இணை வைப்பு நம்மிடத்தில் ஏற்பட்டது என்று சொன்னால் நமக்கு அல்லாஹ்விடத்திலே எந்த விதமான மன்னிப்பும் கிடையாது. நாம் செய்திருக்கக்கூடிய தொழுகைகள், நாம் செய்திருக்கக்கூடிய தர்மங்கள், நாம் செய்திருக்கக்கூடிய ஜகாத்து, ஹஜ் போன்ற கடமைகள் எதுவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நாம் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டோம் என்று சொன்னால், அல்லாஹ்விற்கு நாம் ஒரு இணையை கற்பித்து விட்டோம் என்றால், நம்முடைய எண்ணத்தில் அல்லாஹ்வை போன்று எவரும் இருக்கிறார் என்ற ஒரு எண்ணத்தை நாம் உருவாக்கி விட்டோம் என்று சொன்னால், நிச்சயமாக நாம் செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான அமல்களும் அழிந்து போய்விடும், எல்லா விதமான அமல்களும் அழிந்து போய்விடும். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், ல இன் அஷ்ரக்த, நபியே நீங்கள் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால், நபியே நீங்கள் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால், ல யஹ்பதன்ன அமலுக, நீங்கள் எவ்வளவுதான் அமல்கள் செய்திருந்தாலும், எவ்வளவுதான் நற்காரியங்கள் செய்திருந்தாலும் அத்துணை விதமான நற்காரியங்களும் அழிக்கப்படும், அழிந்து போய்விடும் என்று ரப்பல் ஆலமீன் இந்த இணை வைப்பினுடைய பாதிப்பை நமக்கு சுட்டி காமிக்கின்றான். இந்த இணை வைப்பினுடைய பாதிப்பை ரப்பல் ஆலமீன் சுட்டி காமிக்கின்றான். இன்று இந்த இஸ்லாமிய சமுதாய மக்கள், இன்று இந்த இஸ்லாமை பின்பற்றக்கூடிய மக்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்று கொள்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய சமூகத்தில் பெரும்பான்மையான மக்கள் இந்த இணை வைப்பில் மூழ்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த இணை வைப்பில் மூழ்கி கொண்டிருக்கின்றார்கள். எப்படி எல்லாம் மூழ்கிறார்கள்? எண்ணம் ரீதியாக, செயல் ரீதியாக, செயல்பாடு ரீதியாக, நம்பிக்கை ரீதியாக எல்லா வகையிலும் இஸ்லாம் எந்தெந்த வகையிலெல்லாம் இந்த இணை வைப்பை இல்லாமல் ஆக்குவதற்காக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறைத்தூதர்கள் அனுப்பப்பட்டார்களோ அத்தனை விதமான காரியங்களிலும் இன்று இந்த இஸ்லாமிய சமுதாய மக்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய ஒரு நிலையை கண்களுக்கு முன்னால் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த இணை வைப்பு என்பது அல்லாஹ்விடத்தில் கிடைக்கக்கூடிய அந்த நியமத்தை, அந்த சொர்க்கத்தை நம்மை செல்ல விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த காரியத்தை நம்முடைய சமூக மக்கள் சர்வசாதாரணமாக நன்மையான செயல்பாடுகளை போன்று, நன்மையை பெற்று தரக்கூடிய ஒரு செயலை போன்று நம்முடைய சமூக மக்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். என்னெல்லாம் செய்யறாங்க? இறைவனுக்கு இணை வைக்கிறோம் என்ற எண்ணம் இல்லாமல் அல்லாஹ்விற்காக செய்ய வேண்டிய கடமைகளை, அல்லாஹ்விற்கு மட்டுமே கொடுக்க வேண்டிய உரிமைகளை அல்லாஹ் அல்லாத சில படைப்புகளுக்கு கொடுத்து நம்முடைய சமூக மக்கள் இணை வைக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூக மக்களுக்கு மத்தியிலே எல்லா விதமான விஷயத்தையும் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். நாம் நம்முடைய தேவைகளை யாரிடம் கேட்க வேண்டும், நாம் யாரின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும், நம்முடைய செயல்பாடுகள் யாருக்காக இருக்க வேண்டும், நாம் எப்படி இருந்தோம் என்று சொன்னால் அந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று எல்லா விதமான விஷயத்தையும் அவர்கள் இருந்த அந்த காலகட்டத்திலேயே தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். ஆனால் மார்க்கத்தை சரியான முறையில் விளங்கிக் கொள்ளாமல், மார்க்கத்தை சரியான முறையில் புரிந்து கொள்ளாமல் இன்று நம்முடைய சமூக மக்கள் அல்லாஹ்விற்கு இணைக்கக்கூடிய அந்த மாபாதகமான ஒரு செயலை அசால்ட்டாக செய்யக்கூடிய ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, இறைவன் நம்மை பாதுகாத்திருக்கின்றான். நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் நமக்கு அழிவை தரக்கூடிய அந்த நிலைகளை பற்றி அறிந்திருப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த மக்களை நேர்வழியின் பக்கம் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டிய இடத்தில் இறைவன் நம்மை உருவாக்கி கொடுத்திருக்கின்றான். நாமெல்லாம் அந்த இடத்துல இருக்கிறோம். நாமெல்லாம் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், குன்தும் கைர உம்மா உக்ரிஜத் லின்னாஸ், குன்தும் கைர உம்மா, இந்த சமுதாயத்தில் சிறந்த சமுதாயமாக, மக்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கின்றீர்கள். தஅமுருன பில் மஅரூஃப் தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள் என்று ரப்பல் ஆலமீன் நமக்கு தெளிவான முறையில் சுட்டி காமிக்கிறான். நம்மை பார்த்து
இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை நாம் சரியான முறையில் விளங்கி கொண்டோம் என்று சொன்னால், புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், அதனுடைய பாதிப்புகளை நாம் சரியான முறையில் விளங்கி வைத்திருந்தோம் என்று சொன்னால், நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய சகோதரிகள் எவரேனும் ஒருவர் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது, அந்த காரியம் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருந்து நம்மை வழி தவற செய்யக்கூடியது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்மிடமிருந்து பறிக்கக்கூடியது என்ற தகவலை சொல்ல வேண்டிய இடத்தில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு ஈய அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிட்டதனால் ஒருவர் நரகம் சென்றார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு ஈ அற்பமானது, அற்பமாக இருக்கக்கூடியது, அந்த ஈயை அல்லாஹ் அல்லாத ஒரு கல்லுக்கோ அல்லது ஒரு சிற்பத்திற்கோ அறுத்து பலியிட்டால் தான் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்ற ஒரு சூழல் ஒரு ஊரில் ஏற்படுகின்றது. அந்த நேரத்தில் நான் ஒரு ஈயை கூட அல்லாஹ்விற்கு அறுத்து பலியிட மாட்டேன் என்று ஒரு மனிதர் சொல்கின்றார். இன்னொரு மனிதர் சொல்கின்றார், ஒரு ஈ தானே, அற்பமானது தானே என்று அறுத்து பலியிடுகின்றார். ஈயை அறுக்க மாட்டேன் என்று சொன்னவர் சொர்க்கம் சென்றார். ஈயை அறுக்க மாட்டேன் என்று சொன்னவர் சொர்க்கம் சென்றார். யார் ஈயை அறுத்து பலியிட்டாரோ, ஒரு சிலைக்கு, ஒரு சிற்பத்திற்கு யார் ஒரு ஈயை பலியிட்டாரோ அவர் நரகம் சென்றார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்கன்னு சொன்னா, அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்விற்கு கொடுக்க வேண்டிய உரிமை என்பது அது அல்லாஹ்விற்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும். நேர்ச்சியாக இருந்தாலும் சரி, காணிக்கையாக இருந்தாலும் சரி, கோரிக்கைகளாக இருந்தாலும் சரி, தேவைகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நாம் நம்மை படைத்திருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும். நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் முழுவதுமாக அறிந்து அதை தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கின்றான். அதை தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கின்றான். நாம் இல்லாதவரிடம் கேட்கவில்லை, எல்லாம் இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்விடம் தான் கேட்க சொல்கின்றோம். அதுதான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், வமன் அலல்லு மிம்மை யதுஉ மின் தூனில்லாஹ் மன் லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமா. மறுமை நாள் வரைக்கும் அழைத்தாலும் எந்த விதமான பதிலும் சொல்லாத, எந்த விதமான பதிலும் அளிக்காத படைப்புகளை அழைப்பவனை விட, படைப்புகளிடம் பிரார்த்தனை செய்வதை விட வழிகட்டவன் யார் இருக்க முடியும்? வமன் அலல், வழிகட்டவன் யார் இருக்க முடியும் என்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, நம்முடைய தேவைகள் அது ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, நம்முடைய தேவைகள் அது லாப நோக்கம் இருக்கக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும் சரி, நம்முடைய தேவைகள் குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பாக்கியமாக இருந்தாலும் அதை அல்லாஹ்விடம் மட்டும்தான் முறையிட வேண்டும். அதை அல்லாஹ்விடம் மட்டும்தான் முறையிட வேண்டும். அந்த முறையிடுதலை முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானியரிடமோ அல்லது நாகூர் ஆண்டவரிடமோ அல்லது வேற ஏதேனும் ஒரு கல்வத்திடம் சென்று நம்முடைய தேவைகளை கேட்டோம் என்று சொன்னால், நிச்சயமாக அந்த தேவைகள் எல்லாம் அவர்களுக்கும் தேவையானதாக இருந்தது. அவர்கள் யாரிடம் முறையிட்டார்கள்? அந்த அல்லாஹ்விடம் முறையிட்டார்கள். அந்த அல்லாஹ்விடம் தான் நாமும் நேரடியாக முறையிட வேண்டுமே தவிர, நம்மை போன்று மலஞ்சலத்தை சுமந்து கொண்டு தேவைகளை அடைந்து கொண்டு யாரெல்லாம் இருந்தார்களோ அந்த படைப்பிடம் சென்று கேட்பது என்பது இஸ்லாமிய மார்க்கம் இணை வைப்பு என்று சொல்லி காமிக்கின்றது. வானவர்கள் கூட நம்ம கேட்க கூடாது நல்லா சொல்லி காமிக்கிறான். வானவர்களுக்கு கூட நம்முடைய தேவைகளை கேட்க கூடாது. நம்முடைய உயிரை பறிப்பதற்காக, நம்முடைய ஆரோக்கியத்தை கொடுப்பதற்காக, நமக்கு வாழ்வாதாரத்தை கொடுப்பதற்காக, நமக்காண்டி பிரார்த்தனை செய்வதற்காக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வானவர்கள், அவர்கள கூட என்ன செய்யாதீங்க, உங்களுடைய தேவைகளை முறையிடாதீங்க. அல்லாஹ்வாக இருக்கக்கூடிய என்னிடம் தான் முறையிட வேண்டும். அல்லாஹ்வாக இருக்கக்கூடிய என்னிடம் தான் முறையிட வேண்டும். அந்த முறையீடுகளை, அந்த தேவைகளை கேட்பதை இறைவன் இந்த உலக மக்களுக்கு மத்தியில் எப்பொழுது குறைவாக பார்க்கின்றானோ அந்த காலகட்டத்தில் தான் அல்லாஹ் அந்த மனிதர்களுக்கு இறைத்தூதர்களை அனுப்பி, அந்த இறைத்தூதர்கள் மூலமாக யா கௌமி என்னுடைய சமுதாயமே நீங்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள்,
உங்களுடைய தேவைகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கோரிக்கைகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்விடம் மட்டுமே முறையிடுங்கள், அல்லாஹ்விடம் மட்டுமே முறையிடுங்கள் என்று இந்த உலகத்திற்கு வந்த அனைத்து இறை தூதர்களும் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதில் நாம் கவனக்குறைவை ஏற்படுத்திவிட்டோம் என்று சொன்னால், ஒரு ஈயை அறுத்ததனால் ஒருவர் எப்படி நரகம் சென்றாரோ, ஒரு ஈயை அற்பமான ஒரு விஷயம் என்று கருதி ஒரு ஈயை அறுத்ததனால் எப்படி ஒருவர் நரகம் சென்றாரோ, அதே போன்ற ஒரு நிலை இறைவன் பாதுகாக்க வேண்டும், நமக்கும் ஏற்படுவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏன்னா நம்ம கண்களுக்கு முன்னால தற்போது பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த ஏகத்துவத்தை ஆரம்ப காலகட்டத்தில் யாரெல்லாம் சொன்னார்களோ, யாரெல்லாம் தலைவர்களாக இருந்தார்களோ, அவர்களுடைய நிலைப்பாடு என்பது, அவருடைய செயல்பாடுகள் என்பது தற்போது எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நம் கண்களுக்கு முன்னால் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு ஒருவரை சொல்வதாக இருந்தால் வேலூர் இப்ராஹிமை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏகத்துவத்தை மக்களுக்கு மத்தியில் எங்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கின்றதோ எல்லா இடத்திலும் சொன்ன ஒரு நபர், ஒரு தாயியாக இருந்தவர். பஸ்ல ஏறக்கூடிய நேரத்தில் அந்த பஸ்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருந்தவர். இன்று அவருடைய நிலை எப்படி இருக்கின்றது? மாற்றார்கள் எதை கண்டசிட்டி கவசம் என்று படிப்பார்களோ அதை சர்வ சாதாரணமாக படிக்கின்றார். அவர்கள் எதையெல்லாம் கடவுளாக பார்க்கின்றார்களோ அதையெல்லாம் இவரும் கடவுளாக பார்க்கக்கூடிய நிலைக்கு மாறிவிட்டார். இறைவன் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய கரத்தில் எதுவுமே இல்லை. இறைவனிடத்திலே அன்றாடம் மன்றாட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா முகல்லிமுல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித் கல்வி அலா தீனிக், என்னுடைய கல்வை உன்னுடைய மார்க்கத்தின் நிலைபெற செய்வாயாக. யாரு கேட்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு நேரொளி காட்டுவதற்காக, இந்த மனித சமுதாயத்திற்கு அருள்படையாக ரஹ்மத்துல் ஆலமீன் என்று அறியப்பட்டிருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா முகல்லிமுல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தை நிலைபெற செய்வாயாக என்று கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அதிகமாக கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்திருக்க வேண்டும். நாம் அந்த விஷயத்தில் கோட்டை வைக்க வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக நாம் இந்த இஸ்லாமை விட்டு வெளியேறக்கூடிய இஸ்லாம் அல்லாத ஒரு மரணத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாக மாறிவிடுவோம். அதனாலதான் இமாம் என்ன செய்றாங்க? முதல் விஷயமாக ஷிர்கும் பில்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய அந்த காரியத்தை சுட்டி காமிக்கிறார்கள். இரண்டாவதா சொல்லி காமிக்கிறாங்க, மன் ஜஅல பைனஹு வ பைனல்லாஹி வஸாயித, யார் அல்லாஹ்விற்கும் மத்தியிலே ஒரு வஸாயித், ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு ஆளை ஏற்படுத்துகின்றாரோ, எதுவும் அவர்களை பிரார்த்திப்பதற்காகவும், வயசாலும் ஷஃபாஆ, அவங்களுடைய ஷஃபாஅத் பரிந்துரை கேட்பதற்காகவும், வயதவக்கல் அலைஹிம், அவர்கள் மீது யார் முழுமையான நம்பிக்கை வைத்து இருக்கின்றார்களோ, கஃப்ரன் இஜ்மாஅன், அவர்கள் நினைச்சாங்க அல்லாஹ்வை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ, அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ, இந்த இஸ்லாம் எப்படி ஈமானை சுட்டி காமித்திருக்கின்றதோ அந்த ஈமானை மறுத்தவராக, இந்த இஸ்லாமை விட்டு வெளியேறியவராக அவர் தன்னை மாற்றிக்கொண்டார் என்று சொல்லி காமிக்கிறார். என்ன சொல்லி காமிக்கிறாங்க? மன் ஜஅல பைனஹு வ பைனல்லாஹ், தனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் ஒரு வஸாயித் ஏற்படுத்துவது. ஒரு வஸாயித் என்று சொல்லும் பொழுது ஒரு அவுலியாவை, ஒரு நல்லடியாரை, தனக்கு உதவி செய்யக்கூடியவரை ஏற்படுத்துவது. அப்படி யார் ஏற்படுத்துகின்றாரோ அவர் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய அந்த செயலை செய்வதற்கான ஒரு காரணத்தை செய்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் அவர் இஸ்லாமை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நபராக மாறிவிடுகின்றார். இன்னைக்கு நம்ம மக்கள்லாம் மொஹிதீன் ஆண்டவர்கிட்ட போறாங்க, நாகரான்ற போறாங்க, அங்க போய் தங்களுடைய தேவைகளை கேட்கிறாங்க. எதற்காண்டி கேட்கிறாங்க? நாமெல்லாம் பாவம் செஞ்சிருக்கிறோம், இந்த பாவத்தை எல்லாம் மன்னிப்பானா மன்னிக்கமான நமக்கு தெரியாது, நம்மளை விட நல்லவர்களாக,
நல்லடியார்களாக அவுலியாக்களாக இருந்து அவர்ல போய் நம்ம கேட்டோம்னு சொன்னா அவங்க நமக்கு ஷஃபாஅத் பண்ணுவாங்க, பரிந்து பேசுவாங்க, அவங்க அல்லாஹ்ட்ட கோரிக்கை வைப்பாங்க, அவங்க கோரிக்கை வைக்கக்கூடிய நேரத்துல அது நமக்கு கபூலாக்கப்படும் என்ற எண்ணத்துல தான், என்ற நம்பிக்கையில தான் நம்முடைய மக்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா அந்த அவுலியாக்களிடம் சென்று தங்களுடைய தேவைகளை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், தங்களுடைய கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக காணிக்கை செலுத்துகின்றார்கள், அந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அறுத்து பலியிடுகின்றார்கள், அந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் மீது முழுமையான முறை நம்பிக்கை தவக்கல் வைக்கின்றார்கள், அந்த தேவைகளை பெறுவதற்காக அங்கு சென்று ஏத்திக்காக இருக்கின்றார்கள். இப்படி பல்வேறுபட்ட செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி யார் அந்த செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களும் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர்கள். ஏன்? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், இதா சஅலக இபாதி அன்னி, நபியே என்னுடைய அடியான் என்னை பற்றி உன்னிடம் கேட்டான் என்று சொன்னால் அவனுக்கு சொல்லுங்க, ஃபஇன்னி கரீப், நான் அவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றேன், அவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றேன். அவன் எதை வேண்டுமானாலும் கேட்கட்டும், அவன் எதை வேண்டுமானாலும் கேட்கட்டும், அந்த கேட்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கு பதிலளிக்கக்கூடியவனாக நான் தான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறானே, அந்த விஷயத்தை ஒட்டுமொத்தமாக மறுத்துதான் நம்மளுக்கு என்ன செய்றோம், அந்த அவுலியாக்கிட்ட சென்று நம்முடைய தேவைகளை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமிய மார்க்கம் இந்த விஷயங்களை முழுமையான முறையில் தடை செய்திருக்கின்றது. அப்படி செய்யக்கூடியவர்கள், அப்படி செய்யக்கூடிய செயல்பாடுகள் உடையவர்கள் இந்த மார்க்கத்திலிருந்து வெளியேறியவர்களாக, இந்த மார்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களாக கருதப்படுவார்கள் என்று சொல்லி காமிக்கின்றார்கள். மூன்றாவது எடுத்து பாருங்க, இதுக்கு ஒரே ஒத்து போகக்கூடிய ஒரு செய்தியை சொல்லி காமிக்கிறாங்க. மல்லம் யகஃபிரு முஷ்ரிகீன், இணை வைக்கக்கூடியவர்கள், இணை வைக்கக்கூடிய மக்கள் எதையெல்லாம் கண்டு இணை வைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ, எதையெல்லாம் கண்டு இணை வைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த விஷயங்களை யார் மறுக்காமல் இருக்கின்றார்களோ, அந்த விஷயங்களை யார் நிராகரிக்காமல் இருக்கின்றார்களோ, அவ் ஷக்க ஃபி குஃப்ரிஹிம், அல்லது அவங்க செய்யறது சரியாதானே இருக்குது, சரியில்லாமல் போயிருமோ என்ற சந்தேகத்தில் யார் இருக்கின்றார்களோ, அவ் ஸஹஹ மதுஹபஹும், அல்லது அவங்க போகக்கூடிய அந்த பாதையை சரியாதானே இருக்குது என்று யார் சொல்கின்றார்களோ அவர்களும் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர்கள். கவனிச்சு பாருங்க, நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க, மன் லம் யுகஃபிருல் முஷ்ரிகீன், இணை வைக்கக்கூடிய மக்கள் எதை கண்டு இணை வைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அதை நிராகரிக்க வேண்டிய இடத்தில் ஒரு முஸ்லிம் இருந்து கொண்டிருக்கின்றான். முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்கள் யார் இணை வைக்கக்கூடிய மக்கள் எதை கண்டு இணை வைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த இணை வைக்கக்கூடிய அந்த கடவுள்களை, அந்த சிற்பங்களை, அந்த பொருட்களை, அந்த படைப்புகளை மறுக்க வேண்டிய இடத்தில் இருக்கின்றார்கள். அல்லாஹ் மட்டும்தான் நித்திய ஜீவன், அவனுக்கு எந்த ஒரு இணையும் கிடையாது, அவனுக்கு யாரை போன்ற லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்ற எந்த ஒரு படைப்பும் கிடையாது என்று நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எதை இணை வைக்கின்றார்களோ அதை மறுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லது அவர்கள் எதை இணை வைக்கின்றார்களோ அவர்கள் வணங்கக்கூடிய அந்த வணக்க வழிமுறைகளையும், அவர்கள் யாரை கடவுளாக நம்பிக்கொண்டிருக்கின்றார்களோ அந்த கடவுள்களும் இருக்கத்தானே செய்யுது அப்படின்னு யார் சந்தேகமாக பார்க்கின்றார்களோ, நம்முடைய கொள்கை உறுதியானது, நம்முடைய கொள்கை தெளிவானது. இந்த உலகில் மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது, வேற யாரும் கடவுள் கிடையாது, வேற யாரும் அல்லாஹ் கிடையாது என்ற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய ஒரு சிற்பத்தை கண்டு அது பொய்யானது, அது கற்பனையானது என்ற எண்ணம் தான் நம்மிடத்தில் இருக்க வேண்டுமே தவிர அது கூட கடவுளாக இருக்கலாம், அதுவும் அவங்களுடைய தேவைகள் நிவர்த்தி செய்யுதே, அவங்க அந்த கடவுள்கிட்ட காணிக்கை கொடுக்கறாங்க, நேர்ச்சை பண்றாங்க, அது அவங்களுக்கு நடக்கத்தானே செய்யுது, அப்ப அதுவும் கடவுளாக இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகமான ஒரு பார்வையை கொண்டு அதை பார்த்தோம் என்று சொன்னால் நாம் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே போகிறோம். அதே மாதிரி அவங்க போகக்கூடிய அந்த பாதை சரியாதானே இருக்குது, நாம எப்படி அல்லாஹ் வணங்குறோமோ,
நாம எப்படி அல்லாஹ் வணங்குறோமோ அதே மாதிரி அவங்க நினைச்சாங்க, அவங்களுடைய கடவுளை வணங்குறாங்க, நமக்கு இது சரியா இருக்குது, அவங்களுக்கு அது சரியா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நம்பணும்னு சொன்னா நாம நிறுத்திடுவோம், இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே போயிடுவோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, இப்ப ரீசெண்டா ஒரு மாதத்துக்கு உள்ளாக ஸ்ரீலங்கால இருந்து ஒரு பெரிய ஒரு மார்க்க அறிஞராக பார்க்கப்படக்கூடியவர் மதுரைக்கு வரார். மதுரையில் இருக்கக்கூடிய அந்த பெரிய அந்த கோயிலுக்கு என்ன போறாரு. போன இடத்துல எல்லா விதமான சிற்பங்களையும் பார்க்கிறார். பார்த்துட்டு அவர் சொல்லக்கூடிய வாசகம் என்ன தெரியுமா? இது எல்லாமே அல்லாஹ் தானே, இது எல்லாமே அல்லாஹ் தானே என்று அவர்கள் எதை கடவுளாக வணங்கி கொண்டிருக்கின்றார்களோ அதை அல்லாஹ்வாக மாற்றி மக்களுக்கு மத்தியிலே பிரசங்கம் செய்யக்கூடியவராக, மக்களுக்கு மத்தியிலே தகவலை சொல்லக்கூடியவராக ஒரு மனிதர், ஒரு முஸ்லிம் இருக்கிறார் என்று சொன்னால் இதைத்தான் ரப்பல் ஆலமீன் மூலமாக, இந்த இமாமின் மூலமாக நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க. அவர்கள் செய்யக்கூடிய அந்த காரியத்தை நீங்கள் சரி கண்டீர்கள் என்று சொன்னால் இந்த மார்க்கத்தை வெளியே போயிருவீங்க. ஏன்னா நீங்க இருக்கக்கூடியது தெளிவானது, நீங்க இருக்கக்கூடியது தூய்மையானது, நீங்க இருக்கக்கூடிய எந்த விதமான குறைகளும் கிடையாது. நீங்கள் உங்களை படைத்திருக்கக்கூடிய அல்லாஹ்வை வணங்குகிறீர்கள். அப்படி வணங்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய உள்ளத்தில் சந்தேகம் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இது மாதிரியான சருத்துகள் நமக்கு போடுறாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா அதிகாரத்தை வாங்குறதுக்கு, அதிகாரத்தை பெறுவதற்காக, அதிகாரத்தை அடைய வேண்டும் என்பதற்காக எங்கெல்லாமோ நம்முடைய தலைவர்கள் சென்று தலை குனிந்து நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். நேற்றைய தினம் கூட பார்த்திருப்போம். எல்லா இடங்களிலும் இஸ்லாம் எப்படி நம்மை தலை தூக்கி இருக்க சொல்லுகின்றதோ, யாருக்கு முன்னால் மட்டும் தலை சார்ந்த வேண்டும் என்று சொல்லுகின்றதோ அதை தவிர்த்து அதை பேணி வாழக்கூடிய நம்முடைய தலைவர்கள் சிற்பங்களுக்கு, படைப்புகளுக்கு, செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்களுக்கு சென்று தலை வணங்குகிறார்கள், மரியாதை செலுத்துகிறார்கள் என்று சொன்னால் நாம் எங்கு சென்று கொண்டு இருக்கிறோம் என்பதை யோசிப்பார்கள். இஸ்லாம் என்பது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. ஃபிரௌன் தன்னுடைய கடைசி நேரத்தில் நான் இப்பொழுது மூசாவுடைய ரப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி தப்பிப்பதற்காக என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் தன்னை சரணடைகிறான். ஆனா ரப்பக்கும் ஆளா, நான் தான் உயர்ந்த ரட்சகர் என்று சொன்னவன் தன்னுடைய இறுதி நேரத்தில் இப்பொழுது நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்றான். சொன்னா அந்த இஸ்லாம் என்பது, நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த பாக்கியம் என்பது இந்த உலகில் பெரும் பெரும் தலைவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம். பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த பாதுகாப்பை நாம் தவர்த்தி விட்டோம் என்று சொன்னால், அதில் கவனக்குறைவோடு இருந்து விட்டோம் என்றால் நிச்சயமாக அழிவு என்பது நம்மை படைத்திருக்கக்கூடிய ரப்புக்கு கிடையாது. அந்த அழிவு நமக்கானது. இறைவன் நம்மை பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லுகின்ற அடிப்படையிலே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய மறுபடி வைத்துக் கொள்ளுங்கள். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்க முஸ்லிமாக அன்றி வேறு ஒரு நிலையில் மரணித்து விடாது என்று சொல்லி காமிக்கின்றானே, அந்த அடிப்படை நம்முடைய வாழ அமைத்துக் கொண்டு நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமான வாழ்வு பெறக்கூடிய நல்லடியார்களாக ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கிரும் என்று الحمدلله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. அன்பிற்கினிய சகோதரர்களே, பெரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம், நம்முடைய செயல்பாடுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த வழிமுறையின்படி இருந்தது என்று சொன்னால், அது அல்லாஹ்விடத்தில் முழுமையாக நம்மளை ஏற்றுக்கொண்டு அது நமக்கு நாளை மறுமையில் பலன் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக மாறுவதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இமாம் அவர்கள் ஒரு 10 விஷயத்தை நினைச்சாங்க இஸ்லாமை விட்டு வெளியேறக்கூடிய காரியம் என்று சொல்லி காமிக்கிறார். அதுல ஒரு 3 விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். இன்னும் பார்த்தோம்னு சொன்னா பின்னால் வரக்கூடிய பல்வேறுபட்ட தகவல்கள் மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்டாகவே இருக்க வேண்டிய ஒரு சூழல்ல தான் அந்த 10 பாயிண்ட் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. சுருக்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த 10 பாயிண்டை நாம் சரியான முறையில் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இறைவனுக்கு இணை வைக்காத இறை தூதரை எப்படி நேசிக்க வேண்டுமோ அந்த நேசத்தை பெறக்கூடிய மக்களாக, நேசத்தை செய்யக்கூடிய மக்களாக
நாம் வாழ்வதற்கான வழிகளை அழகாக நமக்கு சொல்லியிருக்கிறார். நம்பிக்கையாளர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது நம்மை ஏமாற்றக்கூடியது. தெளிவாக புரிஞ்சுக்கும். இந்த உலக வாழ்க்கை என்பது நம்மை ஏமாற்றக்கூடியது. நம்ம நமக்கானது என்று எதையெல்லாம் சேர்த்து வைக்கின்றோமோ, நமக்கானது என்று நாம் எதையெல்லாம் சேர்த்து வைக்கின்றோமோ, அது பேராக இருந்தாலும் சரி, புகழாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி, நிச்சயமா ஒரு நாள் நினைச்சிருவது நாம விட்டு போயிடும். ஒண்ணு அதை விட்டு நாம போவோம், அல்லது நாம நினைச்சிருவோம் அதை விட்டு போயிடுவோம். எப்படி போனாலும் நாம சந்திக்க வேண்டிய ஒரு ஆள் இருக்கு. அதுதான் நம்மை படைத்திருக்கக்கூடிய ரப்பு. அவனை சந்திக்கக்கூடிய இந்த நேரத்துல அவனுக்கு இணை வைக்கக்கூடிய நபராகவோ, அவனை மறுத்து வாழ்ந்த ஒரு மனிதராகவோ, அவனை முழுமையானவன் நம்பிக்கை கொள்ளாத ஒரு நபராகவோ நாம் இருந்தோம் என்று சொன்னால், அந்த சந்திப்பு என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தும். அந்த இழப்பிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்காகத்தான் இறைவன் இறைத்தூதர் நமக்கு அனுப்பியிருக்கிறான். அந்த இறைத்தூதர் நமக்கு எதை மார்க்க நெறிகளாக கற்றுக் கொடுத்திருக்கின்றார்களோ, அது அவருடைய மனோயிற்சியின் அடிப்படையில் நமக்கு அவர்கள் கற்றுத் தரல. இறைவன் புறத்திலிருந்து இந்த அடிப்படையில போங்க, இதை செஞ்சாதான் உங்களுக்கு சரியா வரும் அப்படின்னு இறைவன் எதை சொல்லி இருக்கின்றானோ அதை அவங்க என்ன செஞ்சாங்க, செஞ்சு காமிச்சாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், நாம ஒரு சின்ன ஒரு கொசுபத்தி வாங்கும், வீட்டுல இருக்கக்கூடிய கொசுக்களை விரட்டுறதுக்காண்டி கொசுபத்தி வாங்குறோம். கொசுபத்தி வாங்கும் போது அந்த அட்டைக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேப்பரும் கிடக்கும். என்ன பேப்பரு? அந்த கொசுபத்தியை எப்படி பயன்படுத்தணும், அதை எந்த இடத்துல வைக்கணும், அதை எந்த ஸ்டாண்ட்ல அதை வைக்கணும், பொருத்தி வச்சோம்னு சொன்னா குழந்தைகள் பக்கத்துல இருக்கலாமா, இருக்கக்கூடாதா, அதை குழந்தைகள் கைப்படாத இடத்துல தூக்கி வைங்க. இதெல்லாம் என்ன சொல்றான்? ஏன் சொல்றான்? காரணம், அதனால சில பாதிப்புகள் இருக்குது. அதனால என்ன செய்யறான்? அதனுடைய கைடன்ஸ் அதற்குள்ள போட்டு நமக்கு வந்திருக்கான். அதே மாதிரி ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை நம்ம விட்டுருக்கான்னு சொன்னா அப்படியே விடல. அவன் புறத்திலிருந்து இறைத்தூதரை அனுப்பி இப்படிலாம் வாழ்ந்தப்பா, இப்படி வாழ்ந்தாதான் நீங்க என்ன செய்ய முடியும், நாளைக்கு சொர்க்கத்துக்கு வர முடியும், என்னுடைய திருமுகத்தை பார்க்க முடியும், என்னுடைய அருள் சுவைக்க முடியும் அப்படின்னு நமக்கு கத்துக் கொடுக்கணும். அப்படி கத்துக் கொடுக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை நாம ஏற்றி நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. கொசுபத்திய பிள்ளைங்க கைப்பட வச்சோம், அது பிள்ளைங்க எடுத்து சாப்பிட்டதுன்னு சொன்னா இழப்பு யாருக்கு? நமக்கு தான். அதே மாதிரியான இழப்பு தான் இந்த மார்க்கத்தை நாம் சரியான முறையில் பின்பற்றாமல் இருந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நம்முடைய இறப்புக்கு பிறகு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலும் இழப்பை அடையக்கூடிய மக்களாக மாறிவிடுவோம். அதை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் இறைவன் நமக்கு இறைத்தூதரை அனுப்பி அவனுடைய மார்க்கத்தை சரியான முறையில் கற்றுக் கொடுத்திருக்கின்றான். அந்த மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றக்கூடிய நல்லடிகளாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நேரத்திலே உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்து உண்மையான முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கின்றேன். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا.